பொலிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அமரர் அருட்பணி கணேசப்பிள்ளை நிதிதாசன் அடிகளாரின் நித்திய இளைப்பாற்றிக்கான திருப்பலியில் செபிக்க கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் கடவுளுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமைதி உரித்தாகட்டும். திருமலையில் உவர்மலை என்னும் சிற்றூரில் கணேசப்பிள்ளை பாபரம்மாள் தம்பதியினரின் மூத்த புதல்வனாய் 1972 தை 1 மண்ணில் பூத்தாய். சகோதரர் உறவுகள் அனைவருக்கும் முன்மாதிரிகையாய் திகழ இறைவன் உம்மை தேர்ந்து இறை அழைப்பு பெற்று 2002 குருத்துவ வாழ்வில் நுழைந்தாய். மறைமாவட்ட தேவைகள் அறிந்தாய், துல்லியமாய் நிறைவேற்றினாய், சாட்சியாய் திகழ்ந்தாய். இறை அரசு, இறை சித்தம், இறை திருவுளம் என்பவற்றை அன்பு, பாசம், நட்பு எனும் மொழிகளால் பேசினாய். தேடிச் செல்வதும் தூக்கி எடுப்பதும் அரவணைப்பதும் வாழ்வில் நாம் கண்ட தனித்துவங்கள். உறவுகளை மதித்தாய், வாழ்நாளில் உறவுகளையே சம்பாதித்தாய். பார்வையில் இரக்கம், பேச்சில் உண்மையும் கொண்டு மிளிர்ந்தாய். இத்தனையும் காண்பித்து மரணத்தால் வாழ்வே மாயம், நிலைவாழ்வே நியாயம், நிம்மதி என்பதை நிரூபிக்க விரைந்தாய். எம்மிடம் இருந்து விடை பெற்றாலும் வாழ்வு என்னும் கேள்விக்கு விடையாய் செல்கிறாய். உம்மை பிரிந்து மீளா துயரில் பரிதவிக்கும் சகோதர குருக்கள், துறவிகள், உறவுகள், ஆறுதலுக்காய் அங்கலாய்க்கும் உண்மை சொந்தங்கள், எமக்கு நீர் சொல்லும் பதில் என்ன? நீர் நிலைவாழ்வை உரிமையாக்க, நாம் ஆறுதல் அடைய மறை மாநில ஆயருடன் திருப்பலியில் இணைவோம், செபிப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அருத்தந்தை ஜி நிதிதாசன் இவருடைய மரணம் எங்களுக்கு பாரிய இழப்பை தந்தாலும் வேதனையை தந்தாலும் அருத்தந்தை வாழ்ந்த வாழ்க்கை எங்களுக்கு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. இறைவன் தாமே இந்த நேரத்தில் அவரை எங்களிடமிருந்து பிரித்தாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ்ந்து காட்ட, சிறப்பான பண்புகளை நாங்களும் எமதாக்கி வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகின்றோம். அந்த உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலிலே பங்கு பெற்றுவோம். அருத்தந்தைக்கு இறைவன் நிலை வாழ்வை வழங்கியிருக்க வேண்டும் என்றும், அவர் இந்த உலகிலே வாழ்ந்தபோது செய்த குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் காரணமாக குற்றங்கள் இழைத்திருக்கலாம், அவற்றையும் இறைவன் நிறைவாக மன்னித்து அவருக்கு நிலை வாழ்வை கொடுத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரே குடும்பமாக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். திருப்பலியை நாங்கள் உகந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க எங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் நொந்து ஆண்டவருடைய ஆசிரையும் இரக்கத்தையும் வேண்டுவோமாக. எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் அடியாராகிய அருட்பணியாளர் நிதிதாசனின் ஆன்மாவிற்காக உம்மை வேண்டுகின்றோம். இவர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது திருப்பணிகளால் அவரை அணி செய்த நீர் அவர் விண்ணக மாட்சியில் பங்கு பெற்று என்றும் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 43 தொடக்கம் 46 ஈறாக. அந்நாள்களில் மக்கள் ஒவ்வொருவரிடமிருந்து யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேர்த்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையுமாகும்.
ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்து இருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். திருப்பாடல் 31. தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் வெட்கமடை விடாதேயும். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் வெட்கமடை விடாதேயும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பெறலாத ஆண்டவரே, நீர் என்னை மீட்டு அருளினீரே. நீர் என்னை மீட்டு அருளினீரே. தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் ஒப்படைக்கின்றேன். பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன். பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். அடுத்தவரின் இழிவுக்கு ஆளானேன். இறந்தோர் போல் நினைவினின்று அகற்றப்பட்டேன். தெருவில் பார்ப்போர் விலகி ஓடினர். உடைந்து போன மட்களம் போலானேன்.
இயேசு கிறிஸ்து ஆண்டவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தந்தை என்னிடம் ஒப்படைத்திருக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைத்த எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார் நம் ஆண்டவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உட்கார்வோம். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார். கடைசி வரை நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே, திகையாதே மனமே. ஆண்டவர் இயேசுக்களே, பிரியமான சகோதரங்களே, இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் தருகிற வார்த்தைகளும் நமக்கு இன்னும் நம்பிக்கையை வலுவூட்டுகிற வார்த்தைகளையும் கொடுக்கிற தேவ உயிருள்ள, இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய வாளினும் கூர்மையான ஆண்டவருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லுவோம். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிற கூட்டமாய் இன்று இடத்திலே கூடியிருக்கிறோம். அவர் சொன்ன சத்தியங்களில் உன்னதமான சத்தியம், நான் உயிர்த்தெழுவேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள், உலகம் முடியும் பிரகாரம் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். இந்த சத்தியத்தை விசுவாசித்து இந்த செகண்ட் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த சத்தியத்தை புதுப்பிக்க, அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். போன கிழமை நான் மட்டக்களப்புக்கு போயிருந்தேன். 3 பேருக்கு கோஆர்டினேஷன். இதே மாதிரி குருக்கள் கூட்டம். அங்கே ஒரு ஆயர், இங்கே 5 ஆயர்கள். 20 வருஷத்துக்கு முதல் அந்த வாங்கல நாங்கள் 4 பேர் ஒரு பாட்டு பாடினார்கள். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா, பொங்கிடும் மகிழ்வோடு ஓடி வந்த அந்த மலர்களை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்குகிறோம் என்று எங்கள் 4 பேருக்கு இந்த இடத்துல ஆர்டினேஷனுக்காக பாடினார்கள். அம்மாட காலில் விழுந்தோம், கட்டி பிடிச்சாங்க, கொஞ்சினாங்க. எங்களை இந்த பீடம் அனுப்பி சொன்னாங்க, இனி நீ எங்களுக்கு சொந்தமானவன் அல்ல, நீ ஆண்டவருக்கு சொந்தமானவன், உலகத்துக்கு சொந்தமானவன். அவருக்காகவே நீ வாழ வேண்டும், அவருக்காகவே பறைசாற்ற வேண்டும், அவருக்காகவே நீ மரிக்க வேண்டும் என்கிறது எங்கள் பெற்றோர், எங்கள் உடன்பிறப்புகள் சொல்லாமல் சொல்லி கட்டி அரவணைத்து நாங்கள் காலில் விழுந்த பொழுதும் அழுதுதான் அனுப்பி வைத்தார்கள். அந்த அழுகை மகிழ்ச்சியின் அழுகை. இன்று
வேதனையோடு அழுகிறோம், ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். குருத்துவம் என்கிறது ஒரு பரிசுத்தமான ஒரு அருள் அடையாளம். இதை பலர் விரும்புகிறார்கள். செமினரிக்கு மைனஸ் செமினரிக்கு போகிறாங்க, மைனஸ் செமினரியிலிருந்து வீட்டை போயிடுறாங்க, மேஜர் செமினரிக்கு போகிறாங்க, ஃபர்ஸ்ட் டிகிரியை முடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கை சரிவராதென்று திரும்பிடுறாங்க. ஆனால் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைஞ்சிரோணும் என்றதுக்கு ஃபாதர் நிதி ஒரு நல்ல உதாரணம். அவர் குருத்துவத்தை நேசித்தார், குருக்களை அல்ல. நான் நினைக்கிறேன் பெரிய வியாழக்கிழமையிலே நாம் கொண்டாட வேண்டியது குருக்களை அல்ல, குருத்துவத்தை. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான குருத்துவத்தை, அந்த குருத்துவத்தை அடைய இவர் ஆசைப்பட்டார். அவரோடு ஆசைப்பட்டு பயணித்தவர்கள் பல பேர் அந்த லட்சியத்தை அடைவதற்காக பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது. அது செமினேரியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எங்களை உருவாக்கியவர்களோடு நாங்கள் பயணித்த நாட்களாக இருக்கட்டும், பல சவால்கள். இந்தியாவுக்கு படிக்க போக வேண்டியிருந்தது, வந்து இங்கே இறங்கி திரும்ப கண்டிக்கு படிக்க போக இருந்தது. படிக்க போன இடத்தில் எவ்வளவோ சவால்கள். படிப்பது கஷ்டமாக இருந்திருக்கும், படிப்பித்தவர்களை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருந்திருக்கும். எங்களை உருவாக்கியவர்களை கூட நாங்கள் புரிந்து கொண்டதை விட அவர்கள் எங்களை சில நேரம் புரிந்து கொள்ளாமலே போன சந்தர்ப்பங்கள் உண்டு. இருப்பினும் நிதிதாசன் ஃபாதர் மனசில் இருந்த வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நான் ஃபாதர் ஆகுவேன். அந்த ஆசை செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நிறைவேறியது. பல சந்தேகங்களுக்கு மத்தியில் சில நேரங்களில் கசப்பான அனுபவங்களை மறந்து விடுவதுதான் பெஸ்ட். நன்மைத்தனமான காரியங்களையும் நாம் சாதித்த விடயங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் இன்னும் ஓட வேண்டும் என்கிற ஆசை நமக்கு வரும். இதை நான் ஃபாதர் நிதியிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். குருத்துவத்தை அதிகமாக நேசித்தார். குருத்துவத்தை அடைவதற்காக தன்னை வளைந்து நெளிந்து குனிந்து நிமிர்ந்து பக்குவப்படுத்தினார். அந்த பக்குவம் 20 வருஷம் துணிச்சலாய் ஓடி இருக்கிறது. நேசிக்கிற ஒரு பொருளுக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வது என்பது லேசான விடயம் அல்ல. பாப்பரசர் பிரான்சிஸ் சொல்லுவார், இந்த உலகத்திலே எத்தனையோ டிவோர்ஸ் நடக்கிறது, எத்தனையோ குடும்பங்களிலே சண்டை, எத்தனையோ குடும்பங்களிலே சந்தேகம், எத்தனையோ குடும்பங்களிலே புரிந்துணர்வின்மை, இதையெல்லாம் பார்க்கிற வாலிபர்கள் இன்னும் திருமணம் என்கிற அருட்சாதனத்துக்குள்ளே போக ஆசைப்படுகிறார்கள். இது ஒரு விந்தை. இதெல்லாம் தெரிஞ்சும் கல்யாணம் கட்ட ஆசைப்படுகிறார்கள். பிள்ளைகளை வளர்ப்பது கஷ்டம், வேலை தேடுவது கஷ்டம், வாக்களித்தவளோடு பிரமாணிக்கமாய் வாழ்வது கஷ்டம் என்று தெரிந்தும் திருமணத்துக்குள் நுழைகிறார்கள் என்றால் அவர்கள் வாஞ்சியோடு இருக்கிறார்கள். என்னால் பிரமாணிக்கமாய் வாழ ஆசை என்கிற எண்ணம் தான். குருத்துவமும் அப்படிப்பட்டதுதான். இன்று நாம் குருத்துவத்தை நேசிக்க, குருத்துவத்தை மதிக்க, அந்த குருத்துவத்திற்காய் பிள்ளைகளை தட்டி கொடுக்க இன்றைய நாளிலே சிந்திப்போம். நேற்றைய நாளில் இந்த மறை மாவட்டம் ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையிலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை தான். எங்கே பார்த்தாலும் ஃபாதர் நிதியிட பேனர், யாரோட கதைச்சாலும் கண்களில் கண்ணீர். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அவர் ஏற்றுக்கொண்ட இயேசுவை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நான் பிரசங்கிக்க எடுக்கிற 2வது விடயம், இவர் ஆசைப்பட்டு ஏற்றுக்கொண்ட குருத்துவத்தை நேசித்தார், குருவாக வாழ்ந்து காட்டினார். நீங்கள் இன்றைக்கு வருகை பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, எத்தனை பேர் அதை அவதானிச்சிங்களோ தெரியா. கிரேட்ஃபுல் டு ஃபாதர் ராபின்சன் பால்ஸ் லிரிக்ஸ், பியூட்டிஃபுல். தூய்மையின் மனமே பேறு பெற்றது, கடவுளை காண்பவர்கள் அவர்களே. இந்த இதுக்கு பிறகு வசனம் தான் நீங்கள் வடிவா பார்க்கணும். உன்னை இயேசுவில் காட்டிவிடு, உன் அயனானில் அவர் முகம் பார்த்துவிடு. தேவனின் ஆவி உன்னில் இருப்பதால் அழியாத தூய மனம் காத்துக்கொள்வாய். ஃபாதர் நிதி ஆக்சிடென்ட் பட்டுட்டார் என்று கேட்டபொழுது நாங்கள் எல்லாரும் செனட்டுக்காக மீட்டிங்குக்கு வந்திருந்தோம். துடித்து போனோம். சகோதர பாசமல்லா என்ன, ஒரு பக்கத்தால் ஒரு குருக்களும் ஓடுகிறார்கள், ஹெப்பட்டிகுலாவைக்கு ஓடுகிறார்கள். அம்மாங்களுக்கு இதை போய் எப்படி சொல்கிறது என்று ஒரு கூட்டம் எழும்பி ஓடுது. அவர் இந்த பங்கு மக்களை சந்திப்பதற்காக குருக்கள் ஓடுகிறார்கள்.
அந்த சகோதர குருத்துவத்தின் தன்மையை நாங்கள் அன்று கண்டோம். அந்த குருத்துவத்தில் இணைந்து கொண்டதற்காக பல குருக்கள் கடவுளுக்கு நன்றி சொன்னோம். ஃபாதர் நிதி கடவுளை காட்டிய ஒரு குரு. அன்பு ஒளிபுரத்தில் கொடுத்து வைத்த பிள்ளைகள் கன நேரம் ஃபாதரை வைத்திருந்தார்கள். எவ்வளவுதான் இருந்தாலும் செத்த பிறகு பிணம், அவர்கள் அந்த வார்த்தையே பயன்படுத்தவில்லை. 3 பிள்ளைகள் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, ஃபாதரை கூட்டிகிட்டு போகிறீங்களா? நாங்கள் எங்கே, யாரை? எங்கட ஃபாதரை எங்கள்கிட்ட விடுங்க ஃபாதர், நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். சின்ன பிள்ளைகள், அதுகளுக்கு தெரியாது. எங்கட ஃபாதரை விட்டுட்டு போங்க, அவர் எங்களோட இருக்கட்டும், நாங்கள் வச்சுக்கொள்ளுவோம். அந்த அளவுக்கு இயேசு சுவாமியினுடைய பரிசுத்த முகத்தை அவர் காண்பித்திருக்கிறார். எங்களுக்கு வேத சத்தியம் சொல்லுகிறது, எங்களுடைய இறுதி தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் இதைத்தான் கேட்பாராம். நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வைத்தியசாலையில் இருந்தேன், கைதியாயிருந்தேன், என்னை நீ பார்க்க வந்தாயா என்ற கேள்விக்கு டக் 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 என்று சரி போடுற என்றா அவருக்கு தான். நான் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே போய் சொல்லியிருக்கிறேன், நிதி நான் இங்கே வந்து 6 வருஷம் ஒரு பங்குல இல்லை. ஆக்கள் எல்லாரும் நீங்கள் மிகவும் பெருமையாக கதைக்கிறாங்க நிதி, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போகிற, வர்த்த கால பார்க்குற, தேவன கண்ணை எடுக்கிற, இருக்கிறத அள்ளி கொடுக்கிற, இல்லைன்ற ஒரு வார்த்தை இருக்காது. இயேசுவின் முகத்தை காண்பித்த குரு. அந்த இயேசுவின் திருமுகத்தை பலர் அவரிலே பார்த்திருக்கிறார்கள். வைசவச இயேசுவை அவர் பலரிலே பார்த்திருக்கிறார். இந்துக்கள் வந்தார்கள், இஸ்லாமியர்கள் வந்தார்கள். வந்து இஸ்லாமியர்கள் சொன்னார்கள், இயேசுவை நாங்கள் இவரில் பார்த்திருக்கிறோம். அன்பானவர், பொறுமையுள்ளவர், கனிவுள்ளவர், செய்வார். மதம் இனம் கடந்து கடவுள் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அது JRS ஊடாக இருக்கட்டும், கரிட்டாஸ் எகெட்டூடாக இருக்கட்டும், சகல பிள்ளைகளையும் சகல சமூகத்தையும் கடந்து சென்று இயேசுவை பிரதிபலிக்கின்ற, இயேசுவின் முகத்தை காட்டுகின்ற ஒரு குருவாய் அவர் வாழ்ந்திருக்கிறார். அம்மா, சகோதரங்களே, நீங்கள் அதற்காக கடவுளுக்கு நிறைய நன்றி சொல்லணும். ஏனென்றால் இன்று இயேசுவை பிரதிபலிக்க முடியாத வாழ்க்கையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம் முகத்தையே கண்ணாடியில் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறோம். நாமே 4 பேருக்கு முன்னாலே முழிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஊனியல்புக்குரிய சாயலில் நாங்கள் வாழ ஆசைப்படுவதால், ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வர்களால் மாத்திரமே இந்த தூய்மையான முகத்தை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் என்று நாங்கள் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முதல் பாடினோம். அந்த ஆவிக்குரிய தூண்டுதலால் இந்த ஃபாதர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு சகோதரன் என்னை கட்டிப்பிடிச்சு அழுதார், ஃபாதர் இங்கே இருக்கிற கன பேருக்கு தெரியா ஃபாதர், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நாங்கள் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த ஃபாதர் செய்த நன்மைத்தனங்களை நான் இனி யார்கிட்ட போய் சொல்லுவேன். இன்று காலையிலே ஃபாதருடைய பூத உடலை அன்பு வெளிப்புறத்திலிருந்து எடுக்கும் பொழுது சொன்ன ஒரு இறை வார்த்தை, திருத்தூதர் பணிகளிலே லிதியாவின் மரணத்தின் பின் எல்லாரும் ஓடி வந்து அவள் செய்த நன்மைத்தனங்களை பற்றி பேசி அழுதார்கள் என்கிற சத்தியம் அங்கே போதிக்கப்பட்டது. நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனிவரும் நாட்களிலே நாம் மனிதர்கள் செய்கிற நன்மைத்தனங்களை அவர்கள் வாழும் பொழுதும் பேச வேண்டும், இறந்த பின்னும் நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். குறை கூறுவதற்கு பதிலாக நாம் என்று மனித நேயத்தோடு வாழ, கடவுளுக்கு கிட்ட போக, கடவுளை நாம் காண, இப்படியும் வாழ வேண்டும் என்பதற்கான சத்தியத்தை கற்றுக்கொள்கிற அளவுக்கு நம் வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஃபாதர் நிதியினுடைய மரணம் நமக்கு பாடம் கற்பித்து தருகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நேற்று விபூதி புதன், எல்லா கோயில்களையும் இந்த சிலுவையும் துணியும் முள்முடியும், பாடுகள், மரணம், உயிர்ப்பு. ஓசில்ல நான் பூச வைத்த பொழுது இந்த வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொன்னேன். பாடுகள் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாரும் சிறுவர் தொடங்கி பெரியவர், இன்றைக்கு காலம்பர கூட ஃபாதருடைய பூதோடல் இங்கே வந்துட்டு ஃபாதர் ராபின்சன் போல பார்க்க ஒரு அப்பா ஓடுறார். என்னன்னு கேட்டால், 3 மாசத்துக்குள்ள வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை இறந்துட்டு அதை அடக்கம் செய்வதற்காக அனுமதி கேட்க வந்தாங்க. அவர்களுடைய பாடுகளை ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் பாடுகள் இல்லாத மனிதர்கள் யார்? எல்லா வகையான பாடுகள், உடல்வாதிகளான பாடுகள், மனவேதனையான பாடுகள், பொருளாதார பாடுகள், உறவிலே பாடுகள், ஏன் ஆன்மீகத்தில் கூட ட்ரைனஸ், ஆன்மீக பாடுகள்.
எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, மரணமும் எல்லாருக்கும் உண்டு. இன்று பேசுகிறோம், நாளை நாம் மரணித்து விடுவோம் என்கிற யதார்த்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாருக்கும் வரும். ஆனால் மூன்றாவது ஒரு விடயத்தை பற்றி பேசினேன். 3 அம்மாமார் என்ன சொன்னாங்க, இதை நீங்க திரும்ப சொல்லணும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் மாத்திரமே பாடுகளையும் அனுபவிக்கின்றோம், மரணத்தையும் சந்திக்கின்றோம். மூன்றாவது உயிர்ப்பு என்கிற அந்த உன்னத சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். அதற்கு காரணம், நான் விசுவாசிக்கிற இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவர். அவர் இறந்த கடவுள் அல்ல, இன்று வாழும் இறைவனாயிருக்கிறார். அந்த சத்தியத்தையும் நாம் இந்த நாட்களிலே தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் சொல்லி ஆறுதலான வார்த்தைகளால் திடப்படுத்தப்பட இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பேனர்கள் எல்லாம் நிறைய வசனங்கள் போடப்பட்டிருந்தது. அதிலே யோபுவின் 1வது அதிகாரம், யோபு புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது: பிறந்த மேனியனாய் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன், பிறந்த மேனியனாகவே நான் இவ்வுலகத்தை விட்டு போகிறேன். ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இதில் அவரிடம் கேள்வி கேட்க நமக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆண்டவர் தந்தார், அவரை மூத்தவனாய் தந்தார், குருவாக்கினார், பலருக்கு இயேசுவின் முகத்தை அவர் காண்பிக்க செய்தார், அவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரே, ஆர்டினேஷனில் பிஷப் கேட்பார், இவர் தகுதியுள்ளவர் என்றது உமக்கு தெரியுமா என்று 3 கேள்விக்கு பின் பிஷப் சொல்லுவார், இவரை நாங்கள் ஆண்டவருடைய பணிக்காக ஏற்றுக்கொள்கிறோம். சபையார் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இறைவா உமக்கு நன்றி. இன்றும் அந்த வார்த்தையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பிலே இந்த குருவை பங்கு பெற செய்திருக்கிறீர், அந்த உயிர்ப்பை சத்தியமாய் போதிக்க செய்திருக்கிறீர். உம்முடைய வான் வீட்டில் அவர் இருக்கிறார். இனி நாங்கள் தான் அங்கே வர வேண்டும், இனி நாங்கள் தான் அங்கே போக வேண்டும். தாவீது ராஜாவினுடைய மகன் மரணப்படுக்கையில் இருந்தான். தாவீது சாப்பிடவில்லை, தைலம் பூசிக்கொள்ளவில்லை, ஆடம்பரமான உடை உடுக்கவில்லை. அவர் உபவாசம் இருந்து தன் மகன் சுகம் பெற வேண்டும் என்று ஜெபித்தார். தாவீதின் மகன் இறந்த பின் தாவீது போனார், குளித்தார், சாப்பிட்டார், உடை உடுத்தினார். அங்கே இருந்த பணியாளர்கள் எல்லாம் யோசித்தார்கள், மகன் செத்துடனே இவர் ரியாக்ட் பண்ணுவார் என்று பார்த்தோமே. தாவீது சொன்ன வசனம் என்ன தெரியுமா? அவன் இனி என்னிடம் வர முடியாது, நான் தான் இனி அவரிடம் போக வேண்டும். அப்ப நாம் எல்லாரும் ஆசைப்படணும், பரலோகம்தான் நம் தாய் நாடு, மண்ணகமோ ஒரு தற்காலிக கூடாரம். இது எவ்வளவு பிரசங்கம் வச்சாலும் கலாத்திய புத்தகத்திலே பவுலடிகளார் சொல்லுகிறது போல 5ஆம் அதிகாரத்தில், ஊன் இயல்பின் ஆசைகள் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சிந்திக்க கூட இந்த உலகத்தில் இடம் கொடுக்காது. இன்று ஃபாதர் நிதி நம்மை சிந்திக்கப்படி கேட்கிறார். எப்படி? தாய்நாடு பரலோகம், இதற்காய் நாம் ஆசைப்பட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவர் இருக்கும் இடத்தில் நான் இருக்க வேண்டும், அவருடைய வார்த்தை என்னை போஷிக்க வேண்டும், அவருடைய உடலும் இரத்தமும் என்னை பலப்படுத்த வேண்டும், அவராய் நான் மாற வேண்டும். அப்போதுதான் நான் அவர் இருக்கும் இடத்தில் இருக்க முடியும் என்கிற சத்தியம் நமக்கு நாளாந்தம் கிடைக்கும்படி இன்றைய ஃபாதருடைய இந்த இறுதி பயணம் நமக்கு பாடம் கற்பித்து தர வேண்டும் என்று நான் விசுவாசத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். பல நோட்டீஸுகள் அங்கே அடிக்கப்பட்டிருந்தது. இதில் இருந்த ஒரு ஆங்கில நோட்டீஸின் வார்த்தைகள் என்னை ஊடுருவி போனது, என்னை பல தடவை சிந்திக்க வைத்தது. I will read few lines in English. When I die, when my coffin is being taken out, you must never think I am missing this world. என்ற சவப்பட்டியை தூக்கிட்டு போகிறாங்க, நீங்கள் நினைக்காதீங்க நான் இந்த உலகத்திலிருந்து போயிட்டேன் என்று. எத்தனையோ பேர் மனசில் நாம சாகும் வரைக்கும் அவர் வாழத்தான் போகிறார். இந்த படம், இதில் ஒரு படம் இருந்துச்சு, கணக்க பேனர் இருக்குது. இப்போவே அந்த படங்களுக்கும் பேனருக்கும் சண்டை. ஒரு படியன் அந்த படத்தை கொண்டு வந்து வச்சுட்டு சொல்கிறான், ஃபாதர் நான் இதை கொண்டு வச்சுட்டு நானே வீட்டை கொண்டு போகலாமா? ஃபாதர் வாழுவார், he will be remembered forever. கடைசியாக இன்னும் ஒரு அதில் நிறைய இருக்குது, இதை வாசிக்கிறேன். When you leave me in the grave, என்னை நீங்கள் இந்த புதைகுழிக்குள் போடும் பொழுது, don't say goodbye. Remember, a grave is only a curtain for the paradise behind.
புதைகுழி என்பது ஒரு கேட்டன் தான், ஒரு சீலை தான். அந்த சீலைக்கு பின்னால் என்ன இருக்குண்டா? அந்த பரலோகம் என்கிற தாய் நாடு. அதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் நினைத்து கொள்ளும்படியாக இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஃபாதருடைய வாழ்வுக்காக கடவுளுக்கு நிறைய நன்றி சொல்லுவோம். வெளிநாடுகளில் எல்லாம் ஃபியூனரலுக்கு இப்படித்தான் வசனம் போடுவார்கள், செலிப்ரேட்டிங் ஹிஸ் லைஃப். மகிழ்ச்சியோடு அவர் வாழ்வை நினைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். அவரை ஆண்டவர் தந்தார். அவர் எங்களோடு பிரயோசனமற்றவராய் வாழவில்லை, மிகவும் பிரயோசனமானவராய் வாழ்ந்திருக்கிறார். மிகவும் பிரயோசனமானவராய் வாழ்ந்திருக்கிறார். உடன் குருக்களுக்கு, சகோதரர்களுக்கு, நண்பர்களுக்கு, பங்கு மக்களுக்கு. பலருடைய அழுகைகளை நீங்கள் சிலது கூர்ந்து கவனிக்க வேண்டும். எங்களுக்கு கூட சேலஞ்சாக இருக்கும், இன்னும் நான் அப்படி வாழவில்லையே, இதுக்கு பிறகண்டாலும் நிதி அழுகை குரலை கேட்டு எங்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கூட நான் இந்த நாட்களிலே நின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நோட்டீஸையும் பார்க்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்தும் ஃபாதருடைய ஆத்ம சாந்திக்காக ஜெபிக்க, அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்க, குருத்துவத்திற்காக நீங்கள் கடவுளிடம் மன்றாட, இவருடைய இடத்தை நிரப்புவதற்காக நீங்கள் குருத்துவத்தை நேசித்தால் உங்கள் குடும்பங்களிலிருந்து அந்த குருத்துவத்திற்கான விதையையும் நீங்கள் விதைத்து விட வேண்டும். இன்றே நீங்கள் சிந்திங்க, என் குடும்பத்தில் ஆண்டவரை குருத்துவத்தை நேசித்து பிரமாணிக்கத்தோடு வாழ எங்கள் குடும்பத்திலிருந்தும் எங்கள் பங்கிலிருந்தும் இன்னும் ஒரு அருட்தந்தையை நாங்கள் உருவாக்குவோம் என்று நீங்கள் நினைத்தால் அவர் நிச்சயமாக பரலோகத்திலிருந்து நமக்காய் பரிந்து பேசுவார். பிளேன் மேலே ஏறி போகும்போது மெதுவாக ஸ்லோவாக போயிடும். ஏர்போர்ட்டுக்குள்ளே காசு கொடுத்து போய் சின்னனாகும் வரைக்கும் கை காட்டுவோம். அதற்கு அர்த்தம் பிளேன் வானத்துக்குள்ளே மறைஞ்சிட்டன்னு அர்த்தம் இல்லை. இங்கிருந்து கை காட்டுவோம். அங்கால ஒரு ஏர்போர்ட்டில் பிளேன் இறங்கும். அங்கே கனபேர் பூக்கத்தோடும் மாலையோடும் கைகுலுக்கி வரவேற்க இருப்பார்கள். இதை ஒருக்கா ஞாபகப்படுத்தி விடும் என்றும் எனக்கு ஒரு குருவானவர் சொன்னார். மறைந்து போகலாம், ஆனால் அது மறைக்கப்படுவதில்லை. அங்கால போய் இறங்க போகுது. அங்கே அப்பா நின்று வெல்கம் பண்ணுவார். நமக்கு முன்பாக இறந்து போன அனைவரும் நின்று சொல்வார்கள், வாங்க, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு த பிளேஸ் வேர் யூ ஹேவ் பீன் லாங்கிங் ஃபார். கம் டு த பிளேஸ் வேர் யூ பிலீவ்ட். கம், வா. அந்த மகிழ்ச்சியான வரவேற்புக்காக நாமளும் நம் ஆத்மாவை ஆயத்தப்படுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போமாக. திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டு நடத்தும் எல்லாம் வெல்ல இறைவா, திரு அவையை வழி நடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொது நிலையினர் உமது திருவுளத்தை அறிந்து அறிவித்து பயணிக்க துணை புரிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமரர் அருட்பணி கணேசபிள்ளை நிதிதாசனின் நித்திய இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். ஏனெனில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் என்று திருவாய் மலர்ந்த அன்பு இயேசுவே, அடிகளார் இவ்வுலக வாழ்வில் மனித பலவீனத்தினால் கட்டிக்கொண்ட பாவங்களை உமது இரக்கத்தினால் மன்னித்து நிலை வாழ்வை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரிவினால் துயருவருக்காக மன்றாடுவோம். இம்மட்டும் உதவிய எம் நேசரே, இனியும் கைவிட மாட்டீர். துன்பங்கள் அலையாய் எழும்போதும் மரணம் என்னும் கொடிய பிரிவு எம்மை வாட்டும் போதும் எமது அருகிலிருந்து தேற்றரவாளராய் தேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஆத்தும ஆதாயமே தேவரீர் உமது சித்தம் என்பதை உணர்வோம். இறந்த ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், விசுவாசிகளுடைய ஆன்மாக்களையும், அகால மரணமடைந்தவர்கள், கருவிலே அளிக்கப்பட்ட சிசுக்கள்,
பிறந்து திருமுழுக்கு பெறாமல் இறந்து போன சகல ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனத்திலே செவிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, அருட்தந்தை நிதிதாசன் இவர் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று என்னும் எண்ணத்தோடு நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த சபங்களுக்கு செவி சாய்த்திரளும். அருட்தந்தை எங்களுடைய நல்ல நண்பனாக, சகோதரனாக, குருவாக, நல்ல மெய்ப்பனாக தந்ததற்காக உமக்கு நிறைவான நன்றி. அவர் விட்டு சென்ற ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும், நல்ல பண்புகளையும், நல்ல வாழ்வையும் நாங்கள் எமதாக்கி வாழ்ந்து காட்ட உமக்கு சான்று பெற வரம் தந்து வழிநடத்தியறலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி பாவத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எந்தன் வாழ்வினை காணிக்கையாக்கவே என்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, உங்களிடமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தூய மறை நிகழ்வுகளை இம்மையில் பற்றுறுதியுடன் நிறைவேற்றிய உம்மடியாராகிய அர்ப்பணியாளர் நிதிதாசனுக்காக உம்மை வேண்டுகின்றோம். இவற்றின் பயனாக அவர் உம்மை என்றும் நேரில் காணும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்ம
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்னும் நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லா வாழ்வு இனி உண்டு எனும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரையும் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகின்றதை அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று உமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இமானுவேல், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட நிதிதாசன் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். இவர் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளின் உழைத்தருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேவாஸ், இவ்வுலகில் மக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீயமானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இவருக்கு இளைப்பாற்றி அளித்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாக நிலை வாழ்விற்கான நம்பிக்கையை எங்களுக்கு தருகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னுடல் கூட இருந்தால் முன்னாமும் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தாலும் முன்னாமும் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பேர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேனா, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தால் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ அன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ அன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய் நிலவின் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட இருந்தால் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். அருத்தந்த நீதாசனடிகள் நம்முடைய வாழ்விலே ஏதோ ஒரு வகையிலே எங்களை தொட்டிருக்கின்றார், எங்களை பக்குவப்படுத்தியிருக்கின்றார், எங்களுள் மனமாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார், எங்களுக்குள் ஆச்சரியத்தை ஏற்படுத்த வைத்திருக்கின்றார். இறைவன் எல்லாத்துக்கும் நன்றி. இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைத்தினுக்காகவும் நாங்கள் மௌனமாக சில வினாடிகள் இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக.
இறைவா, மீட்பளிக்கும் திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவோடு கெஞ்சி வேண்டுகின்றோம். அதனாலும் அடியாராகிய அர்ப்பணியாளர் நிதிதாசனை இவ்வுலகில் உம்முடைய அருளடையாளங்களை வழங்குபவராக ஏற்படுத்திய நீர் விண்ணகத்தில் அவை வெளிப்படுத்தும் உண்மையால் ஊட்டம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். சொல்லற்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவரும் தம் ஒரே திருமகன் உயிர்த்தெழுந்தார் என நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கி அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறந்தோர் அனைவருக்கும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக. கிறிஸ்து இறந்தோர் நின்று உயிர்த்தெழுந்தார் என உண்மையாக நம்பும் நாம் அனைவரும் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறுதி வழிபாட்டிற்காக நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்வோம். வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. பின்வரும் பிரியாவுடைய எதிர்பாடலுக்கு இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதத்தில் முன்னொப்பு கொடுங்கள் என்று கூறுவோம். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுனொப்பு கொடுங்கள். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன்னொப்பு கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவனின் தூதர்களே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன்னொப்பு கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன்னொப்பு கொடுங்கள். தூதரும் உம்மை ஆபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன்னொப்பு கொடுங்கள். நித்திய இளைப்பாற்றியை ஆண்டவரே இன்று இவருக்கு அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமுன்னொப்பு கொடுங்கள். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆவியார்க்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்கம் இந்த தந்தையை உம்முடைய கைகளில் எம் சகோதரர் நிதிதாசனின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். முத நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார்வருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து மடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியை இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவர் ஆன்மாவும் இறந்த சகல ஆன்மாக்களும் இறைவனின் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவன. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும்.
an announcement. All the visiting brother priests from all the other dioceses and all the religious brothers and sisters are kindly invited to go to St. Mary's College or St. Joseph's Convent for refreshments from here after this service. All the diocesan priests and religious priests working in our diocese are asked to accompany late Reverend Father Nidhidasan to the cemetery for the final rites at the cemetery, and afterwards we will go to the convent for refreshments. Thank you. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி தேடிய
ஹோலிமேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.